ஒரு நாளுடைய தொடக்கமும் முடிவும் எந்த மாற்றமே இல்லாம தொடர்ந்துட்டே தான் இருக்கும். யாருக்காகவும் அது தனக்கு எந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது இல்ல. அந்த ஒரு நாள் சிலரோட வாழ்க்கைக்கான ஆரம்பமா இருக்கும். சிலர் வாழ்க்கைக்கான கடைசி நாளா இருக்கும். பலருக்கு முக்கியமான திருப்பங்களா இருக்கும். சில முடிவுகள் எடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு நாள் தானே அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கிறதே இல்ல. வாழ்க்கை பலதரப்பட்டது. யதார்த்தங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை, ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளப்பட வைத்த வாழ்க்கை, நிர்பந்த வாழ்க்கை அப்படின்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகும். இப்படியே பழகுற நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஏதோ ஒண்ணுக்கு பின்னாடி ஏன் ஓடுறோனே தெரியாம ஓடிட்டே இருப்போம். பாதி பேர் மன நிறைவோடு ஓடுவோம், மீதி பேர் அதை தொலைச்சிட்டு ஓடுவோம். வாழ்க்கை முறைகள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டு வர்றதாலையும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான சாத்திய கூறுகளும் நிரந்தரமா இருக்கிறது இல்ல. உடல் தகுதியோட ஃபிட்டா இருக்கிறது தான் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்ம நினப்பு தப்புன்னு தான் சொல்லணும். எத்தனையோ காரணங்கள் எவ்வளவு விதமா தாக்குனாலும் உடலும் உள்ளமும் உணர்வும் சரியா இருக்கிறது தான் சிறந்த வாழ்க்கை, சீரான வாழ்க்கை. மாற்றங்கள், முயற்சிகள், சமாளிப்புகள், பலம், பலவீனம், சுயமரியாதை, பக்குவம், வெற்றி, தோல்வி, இந்த மாதிரி அளவு கடந்த கட்டமைப்புகளால உருவாகிறது தான் வாழ்க்கை. உளி நம்ம கையில தான் இருக்கு. அதை உயிர்ப்போடவோ ஊனமாகவோ நம்ம தான் ஆக்கிக்கிறோம். உணர்வுகளையும் நினைவுகளையும் ஒன்று சேர்த்து கவிதைகள் செய்தவர் மகாகவி. அவர் நம்மளோட சிறப்பான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களோ அவரோட படைப்புகள்ல சொல்லியிருக்கிறாரு. அதுல ஒரு 10 விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இதை ஒரு விதமான கட்டளைகள் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். முதலாவது, கவலை இல்லாமல் இருக்க சொல்கிறார் பாரதி. நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை என்கிறார் பாரதி. கவலை இல்லாத மனுஷன் யாருங்க அப்படின்னு தோணுதா? நான் இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் நினைப்போமே. கவலைப்பட்டு உட்கார்றதால எதுவுமே நடக்காது. பிரச்சனைகள் தீரப்போறதும் இல்லை. நம்ம முயற்சி பண்ணாத வரைக்கும் தீர்வுகள் வரவே வராது. 2வது விஷயம், அச்சம் தவிர்க்க சொல்கிறார் பாரதி. அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலேன்னு மனுஷங்களோட அளவு கடந்த பயத்தை பார்த்து நெஞ்சு பொறுக்காதவர் பாரதி. அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற ஆத்திச்சூடிக்கு நிகராக அச்சம் தவிர் அப்படின்னு புது ஆத்திச்சூடியை தொடங்கினவர் இவர். பயம் ஒரு உள்ளுணர்வு, அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா பயம் ஒரு நிரந்தர தீர்வோ முடிவோ இல்லையே. பயந்துட்டே இருந்தா அடுத்தது குழப்பம் வரும். தெளிவில்லாத மனநிலையில முடிவுகள் எடுக்கவே முடியாது. இது நம்மளுடைய ஆளுமையை பாதிக்கும். இண்டிபெண்டன்சி கெட்டு போயிடும். லைஃப்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது 2வது விஷயம். தேவையில்லாத பயம் நம்மள அதே இடத்துலயே நிம்மதியா இருக்கவே வைக்காதே. 3வது, சஞ்சலமில்லாமல் கலக்கமில்லாமல் இருக்க சொல்கிறார் மகாகவி. நிம்மதியான வாழ்க்கைக்கு முதல்ல மனசு குழப்பமில்லாம ஒரு நிலைப்படணும். இதுக்கு அவரே ஒரு வழியும் சொல்றார். திருவை பணிந்து நித்தம் செம்மை தொழில் புரிந்து வருவது வருகை என்றே மகிழ்வுற்று இருக்க வேண்டுமா. அண்ட சராசரங்களின் தொடக்கமும் முடிவுமான இறைவனை நாடுங்கள். இறை பக்தியில தெளிவா இருங்க, குழப்பங்கள் விலகும். எதை பார்த்து நம்ம முதுகு காட்டி ஓடவே கூடாது, முகம் காட்டியே சமாளிக்க பழகிக்கிறணும். 4வது, கடந்து போனதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. போனது போனதுதான், சென்றது இனி மீளாது. நீர் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நெஞ்சில் எண்ணமதை திண்ணமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று வாழ்வீர். போனதை நினைச்சு வருத்தப்படுறதும் வரப்போறதை நினைச்சு கவலைப்படுறதும் மனித இயல்பு. இந்த 2 இயல்புகள்ல இருந்து விடுபட்டு ஒவ்வொரு நாளையும் புதுசா பார்க்க பழகிக்கிறணும். ஒரு நாள் முடிகிறப்பவே அன்னைக்குள்ள துன்பங்களையும் பிரச்சனைகளையும் முடிச்சிடணும். குறைந்தபட்சம் மறக்கவாது செஞ்சிடணும். 5வது விஷயம், முண்டாசு கவிஞர் சொல்றது என்ன தெரியுமா? கோபத்தை வெற்றி கொள்ள. உலகத்தின் எந்த வெற்றியுமே முழுமையான வெற்றி ஆகாது ஒரு மனிதன் கோபக்காரனா இருக்கிற வரைக்கும். பாரதி என்ன சொல்றாருன்னா, கோபம் ஒரு வகை அதிர்ச்சி தான். கடுமையான கோபம் பேரதிர்ச்சி. சிறிய அளவில் உள்ள கோபம் ஆபத்தானது அப்படின்னு சொல்றார். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியலனா நமக்கு நம்மளையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோபம் ஒரு கொடுமையான நோய். இந்த நோய் தாக்குதல்ல இருந்து தப்பிக்க பொறுமை அப்படிங்கிற எதிர்ப்பு சக்தி வேணும் நமக்கு. 6வது விஷயம், அன்பை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு நம்ம முன்னாடி. அன்பு ஒரு நல்ல தவத்துக்கு ஒப்பானது. கொண்டாலும் சந்தோஷம், கொடுத்தாலும் சந்தோஷம். இது ஒரு வகையான ஈர்ப்பு விசை, எல்லாரையும் ஒட்ட வச்சுக்கும். பல பரிமாணங்கள்ல வெளிப்படும். மனிதனின் நல்ல குணங்கள் எல்லாமே அன்பால தான் வெளிப்படுத்த முடியும். சுருக்கி சொல்லணும்னா, உலகத்தையே திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய சக்தி அன்புக்கு மட்டும்தான் உண்டு. அன்பு இருந்தால் எதுவுமே சாத்தியம்தான். 7வது, தன்னை அறிதல். நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும்.
யாரா இருந்தாலும் நான் யார் அப்படிங்கிற புரிதல் கட்டாயம் அவசியம். சுய விழிப்புணர்வு இருந்தா மட்டும்தான் நம்மளோட தேவைகளை, ஆசைகளை, தோல்விகளை, எதிர்பார்ப்புகளை, பழக்கங்களை புரிஞ்சுக்கிற முடியும். பலங்கள்லையும் பலவீனங்கள்லையும் கவனமா இருக்க முடியும். இதனால நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரியான இலக்குகளை நம்மளால நிர்ணயம் பண்ணிக்கிற முடியும். 8வது விஷயம், நல்ல மனம் வேண்டுகிறார் பாரதி. களங்கமில்லாத தூய்மையான மனசு. மனச குழந்தைத்தனமாவும் கபடமில்லாமலும் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கட்டளை, உத்தரவு. முன்றிலில் ஓடுமோர் வண்டியை போலன்று மூன்றுலகம் சூழ்ந்தே நன்று திரியும் விமானத்தை போல் ஒரு மனம் படைத்தோம் என்பது பாரதி பாட்டு. விமானம் மாதிரி வானத்துல பறந்து திரிஞ்சு வாழக்கூடிய பறந்து விரிஞ்ச மனநிலையை கேட்கிறார் அவர். குறுகிய மனதை கடுமையா எதிர்த்தவர் பாரதி. அந்த கபடமில்லாத மனதால் தான் காக்கையையும் குருவியையும் உயிருள்ள ஜீவன்களா பார்த்தார், உணவு கொடுத்தார். 9வது விஷயம், இறை நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில வர்ற சோதனைகள், நெருக்கடிகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாத்தையுமே இறை நம்பிக்கையால் சரி செய்யலாம் அப்படிங்கிறது பாரதியாருடைய ஆணித்தரமான நம்பிக்கை. நம்பினார் கெடுவதில்லையோ அப்படின்னு சொல்றார். இறைவன் மேல நம்ம வைக்கக்கூடிய பற்றுதல் நமக்கு நம்ம மேலேயே நல்லதொரு நம்பிக்கையை தரும். அப்படிப்பட்ட பற்றுதல் நமக்கு வரணும்னா முதல் தேவை இறை அறிவு தான். தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த வலிமையை, ஆற்றலை உணர முடியும். 10, சில விஷயங்கள்ல அமரத்தன்மையோட இருங்கன்னு சொல்றார். தெளிவான அறிவு, உறுதியான நெஞ்சம், உள்ளத்தில் அன்பு, இறை நாட்டம், இந்த பண்புகள் நிரந்தரமா இருக்கணும்னு ஆசை கொள்கிறார் பாரதி. இதெல்லாம் சிறப்பா இருக்கிற பட்சத்துல ஆளுமையில் சிறந்தவனாகிறான் மனிதன். எத்தனையோ சொன்ன பாரதியின் இந்த 10 விஷயங்களையாச்சும் ஃபாலோ பண்ணோன்னா வாழ்க்கை ஒருபோதும் பின்னோக்கமோ தோல்வியோ கொள்ளாது. இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்.